முத்து வந்து பாட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. வீட்டு வாசலில் கார் நிறுத்த உடனே பாட்டி இருந்துட்டு, என்னடா இத்தனை விஷயம் வீட்டில் நடந்துருச்சா, அண்ணாமலை கூட என்கிட்ட எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாங்க பாட்டி எல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறக்கி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு முத்து. அது மட்டும் இல்லை பாட்டி, நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்திருப்பாரு, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோனே அப்பா யார் வந்திருக்கான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்திட்டு இருக்காரு. அப்போ யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே வந்து எட்டி பார்க்குறாரு. அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பாசமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. எப்படிமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே பாட்டி வந்து எனக்கு என்னையா நான் நல்லா இருக்கேன், நீ எப்படியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து விஜயா ரூம்குள்ள இருந்து வெளியே வராங்க. அப்போ உடனே அந்த பாட்டியை பார்த்தோன்னா அப்படியே சடனா ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. என்னடா அது திடீர்னு நம்ம மாமியார் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன விஜயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவும் கிச்சனுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் நல்லா இருக்க ராஜாத்தி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் பாட்டி, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு நான் வரலைன்னா என்ன, நீ தான் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறியே அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அப்படி சொன்னதை கேட்டோன்னா விஜயா வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து விஜயா, நான் கடைசியாக ஊருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசவே இல்லை, ஆனால் மீனாவை பாரு எப்போவுமே அவன் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா முறைச்சிக்கிட்டே அப்படியே மீனாவையே பார்க்குறாங்க ஒரு மாதிரியா. அப்போ அந்த நேரம் பார்த்து ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே ரூம்குள்ள வந்து வெளியே வராங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் வந்து அப்படியே பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வா ரவி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பக்கத்துலேயே வந்து நின்ன உடனே ஸ்ருதியை பார்த்துட்டு வா சின்ன மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாட்டியை கொஞ்சறாங்க. என்ன இதுகளும் அப்படி கொஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோஹிணியும் மனோஜும் வெளியே வராங்க ரூம்ல இருந்து. ரோஹிணி வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ரோஹிணியை பார்த்தோன்னா பாட்டியோட முகமே மாறிடுது. விஜயா வந்து அதை கவனிச்சுட்டு அப்படியே ரோஹிணியும் மனோஜும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே எதுவுமே தெரியாத மாதிரி மனோஜ் வந்துட்டு பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு என்னடா தொழிலதிபரே எப்படி எல்லாம் போகுது வியாபாரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் போகுது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. எப்படி இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் கேட்குறாங்க. நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஐயோ இல்லத்த, நீங்க வரீங்கன்னு சொல்லி இவர் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க விஜயா. நான் வரேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன். போன பொங்கலுக்கு நீங்க எல்லாரும் ஊருக்கு வந்தீங்க, இந்த தடவை எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு நான் அண்ணாமலைக்கு சொன்னேன். அது முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னான் அப்படின்னு பாட்டி சொல்லவும் உடனே அண்ணாமலை இருந்துட்டு இல்லம்மா எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையில பிஸியா இருக்காங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு பாட்டி தாப்பா எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பாட்டி வந்துட்டு ஏன் விஜயா உன் முகம் அப்படியே கருமேகமாட்ட கருப்படிச்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் அத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. விசேஷனால நீங்க யாரும் வராம நான் மட்டும் தனியாக அங்கே உட்காந்து என்ன பண்ண போறேன், அதனால தான் நானே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு என் பாட்டி அங்கே அறுவடையெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம்மா வேலையாளுகளை பார்த்துக்க சொல்லியிருக்கேன், ஆனால் நான் போய் தான் வந்து அறுவடை பூஜை எல்லாம் பண்ணணும், பொங்கல் முடிஞ்சு நான் கிளம்புற ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே மீனா வந்து டம்ளர் அதிகம் கொடுக்குறாங்க. இந்தாங்க பாட்டி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கும். மோர் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீதாம்மா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மோரை வாங்கி குடிக்கிறாங்க. பாட்டி மோர் குடிச்சுக்கிட்டே அப்படியே மூணு மருமகளையும் லைன் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் மனோஜ் பக்கம் திரும்பிட்டு டே மனோஜ் ஏதாவது நல்ல செய்தி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதான் பொங்கல் வரப்போதே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. நான் அதையா கேட்டேன், வீட்டில் ஏதாவது நல்ல செய்தி இருக்கான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயா வாய் பிறந்துட்டு அப்படியே மனோஜ் ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு இல்ல பாட்டி இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே தலை குனிச்சுக்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு 3 பேருக்குமே கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேலாச்சு, வீட்டில் ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு சொல்லி பார்த்தேன். அப்போ விஜயா ஏதாவது சொல்றதுக்காக அப்படியே வாய் எடுக்கும்போது அண்ணாமலை அப்படியே திரும்பி பாட்டி பார்த்து எல்லாம் நடக்கும்போது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராங்க ரவியோட பாஸோட பொண்ணு நீத்து. வந்துட்டு ரவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ரவி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. வாங்க நீத்து அப்படின்னு சொல்லி ரவி போய் கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுதான் நீத்து என் பாஸோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் எங்க அப்பா, இவர் எங்க அம்மா, இது எங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் ரவி. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்றாங்க. அவங்க உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்னோட பேர் நீத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு அது என்ன பேர் அது நேத்து நீத்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரவி ஓடி போய் டே சும்மாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இவங்க நம்ம ஃபேமிலியை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க, அதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அங்கிள் வர பொங்கலுக்கு வந்து எங்கள் ஹோட்டலோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு நிறைய காம்படிஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால உங்கள் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறாங்க. உடனே விஜயா வாய் பிளந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு காம்படிஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீத்து வந்து எல்லா ஏஜ் காம்படிஷன்ஸுமே இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் எதில் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காம்படிஷன்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ரவி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அங்கிள், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க.
உடனே பாட்டி இருந்துட்டு இவங்க என்னடா சொல்கிறாங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் பாட்டி பொங்கலுக்கு நம்ம ஊரில் எல்லாம் போட்டியெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதான் அந்த உரியடி ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாட்டி அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நீங்களும் யாரும் ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இதுலையாவது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீத்து இருந்துட்டு நீங்களும் வரணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, போன வருஷம் நம்ம ஊரில் கொண்டாடின பண்டிகையில் எல்லாருமே பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. ஏதோ நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு இருங்க உங்களுக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல வேண்டாம், நீங்கள் எல்லாரும் வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. அப்புறம் ரவியை பார்த்துட்டு சரி ரவி நம்ம வந்து ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இங்கே வந்து மீனாங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரவி சொன்னார், எங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டா போச்சு, உங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு ரவி கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கிளம்புறாங்க. வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புறாரு ரவி. அப்போ நான் கிளம்புற ரவி அப்படின்னு சொல்லிட்டு நீ கை கொடுக்குறாங்க. அவரும் வந்து பதிலுக்கு கை கொடுக்குறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஸ்ருதி. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.